வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 27ஆம் தேதி அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்கா பயண திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் திடீரென்று இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாகவும், இதற்கான மிக முக்கியமான காரணம் திமுகவின் முக்கிய எம்பி ஜெகத் ரட்சகன் 908 கோடி ரூபாய் அபதாரம் விதிக்கப்பட்டிருப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவிற்கு சென்று தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் சென்றிருந்தார். இது அவரது அரசியல் பயணமாக பார்க்கப்படுகிறது. தமிழக நிதியிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா அவர்களும் உடன் சென்றிருந்தார்கள். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்களது கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட உள்ளதாகவும், 908 கோடி ரூபாய் அபதாரம் செலுத்தாமல் கால நீடிப்பு செய்தால் கைது நடவடிக்கை செய்யப்படும், 824 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வரிசையாக திமுகவில் அடுத்தடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும், திமுகவின் மிக முக்கியமான 4 அமைச்சர்கள் பெயரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் டிக் செய்திருப்பதாகவும், இதனால் அமெரிக்காவிலிருந்து 17 நாட்கள் கழித்து வந்தால் திமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவிற்கு சென்றும் நிம்மதி இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அங்கு உள்ள அதிகாரிகளிடமும் நிர்வாகிகளிடமும் ஆங்கிலத்தில் பேச முடியாமல் திணறிய ஸ்டாலின் அவர்களது வீடியோவை நாம் பார்த்திருப்போம். அமெரிக்காவிற்கு சென்ற அடுத்த நொடியே அங்குள்ள திரைகளில், அதாவது மிகப்பெரிய ஒரு திரைகளில் ஸ்டாலினை வரவேற்பதாக கூறி திமுகவின் உடன்பிறப்புகள் செய்த பித்தலாட்டங்களும் இணையதளங்களில் வைரலாக கொண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றும் வகையில்தான் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணமாக இருந்தாலும் சரி, கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பிரான்ஸ் பயணமாக இருப்பதும் சரி, அதற்கு முன்பாக துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றுப்பயணமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு ஆதாரமாக மாறிவிட்டது. தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு முன்பாக 4 அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள். திமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது நெருங்கிய நட்பு வட்டாரத்திலும் கை வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாகத்தான் அவசரமாக இந்தியாவிற்கு வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்.